சாம்சங் அவங்களோட பட்ஜெட் சீரியஸான Galaxy M சீரியஸில் இப்போ புதுசாக M17e அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.58 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் ஐசிடி பேனல் தவிர பெருசாக எதுவும் கொடுக்குறது இல்லை. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இன்னுமே HD தான் கொடுக்குறாங்க. இதை தான் அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. கேஷுவல் கேமிங் ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்க போகுது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GBக்கான ரேம் ஆப்ஷனும் அண்ட் 120GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2TB வரைக்கும் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்லாம் கிடையாது. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. செகண்ட் சென்சர் தேவையில்ல சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவலில் என்ன இருக்குமோ அதான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6000 mAhக்கான பேட்டரி. பாக்ஸில் சார்ஜர் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI ஆனால் One UI வெர்ஷன் 8 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோனுக்கு 6 வருஷம் கொடுக்குறது பெரிய விஷயமா இருக்குது. ஈவன் நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸே இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் தான் கொடுக்குறாங்க. பட் சாம்சங் பட்ஜெட்டில் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் 4GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 13,999க்கும் அண்ட் 6GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 15,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கார்டு ஆஃபர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,500 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12,499க்கும் அண்ட் அதுவே டாப் வேரியன்ட் உங்களுக்கு 13,999க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாம்சங் ஃபோன் தான் வேணும். HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இந்த 6GB RAM உங்களுக்கு சூட் ஆகலாம். இல்லை பெட்டர் வேல்யூ ஃபார் மணி தான் வேணும்னா வீடியோவில் டேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதை கூட பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற தாட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.